இப்போ ஒருத்தருக்குள்ள சுவாசம் ஓடுறதே வாசின்னு சொல்லலாம். ஆனால் அவங்க சொல்கிற ஒரு பிம்பமாக ஒரு கட்டமைக்கிற வாசிகள் வேற, இயல்பாக இயற்கையாக பிரபஞ்சத்தில் நடக்கிற செயலுங்கிறது வேற. ஒரு ஸ்டேஜில் என்னன்னா அவன் தியானம் பண்ணக்கூடாது, தியானம் இயல்பாக அவனுக்குள்ளே வந்திருக்கணும். அப்போ காட்டில் இருக்கிற எந்த மரத்தையும் யாரும் கண்காணிக்கிறது கிடையாது. அது விகாரம், அது பெரிய தீவிரமாக வளர்ந்து நிற்கிறதுக்கு காரணம் அது தன்னையே பராமரிச்சுக்கிறது. அப்படி அதுவே செஞ்சுக்கிறதுக்கு பேர் வாசின்னு பேர். நாம் கிரியேட் பண்ணுறதுக்கு பேர் வாசி கிடையாது. இப்போ நான் பஞ்சபூதத்துக்குள்ளே வளர்க்கப்பட்டவன். இப்போ என்னை சந்திக்கிறவங்களும் இந்த பஞ்சபூதத்தோட தாக்கம் அவங்கக்கிட்ட இருக்கும். என் வீட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா நிலவாசப்படியில் போய் உட்காந்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு தியானம் வரும். என் வீட்டை கதவை கழட்டிட்டு கதவு மேலே உட்காந்திங்கன்னா ஒரு தியானம் வரும். இந்த வந்துடணும், நம்ம கூட ட்ராவல் பண்ணணும். இது ரெண்டு மட்டும்தான் சாத்தியமாக இயற்கை அமைச்சிருச்சுன்னா அதே இயற்கை இயற்கையாக இருக்கிற அந்த செயலையும் பெறுறதுக்கான வாய்ப்பை உருவாக்கும். இவர் என்ன அதிசயமான ஒரு ஆளாக இருக்காரு, இவர் என்ன பெரிய சாமியாக இருக்காரு, இவர் பெரிய குருப்பா, இவர் என்னப்பா சித்தெல்லாம் பண்ணுறாருப்பா, அதிசயம், சித்தராக இருப்பாரப்பா. ஒருத்தர் நான் இருக்கிறேன், என்னை நல்லவனா கெட்டவனான்னு அறிய முடியலைன்னா உங்களுக்கு என்ன பேர் சொல்லலாம்? குழப்பவாதின்னு சொல்லலாமா, தெளிவில்லாத ஆள்னு சொல்லலாமா, இல்லை புரிதல் இல்லைன்னு சொல்லலாமா, இல்லை ஞாபக மறதின்னு சொல்லலாமா? நல்ல குருக்கிட்ட வந்தவன் பிடிச்சி போயெல்லாம் இருக்க மாட்டாங்க, அவனுக்கே தெரியாமல் இருப்பான். என்கிட்ட இருக்க யாருமே பிடிச்சி போயெல்லாம் கிடையாது, ஏன் இருக்கிறாங்களே தெரியாது. அதுதான் சீக்ரெட் ரகசியம். இல்லை, வாசிங்கிறது ஒரு நுட்பமான ஒரு பாரம்பரியமான ஒரு கலை தான். அது ஒரு சுவாசத்தை தான் அப்படி சொல்கிறாங்க. அது நிறைய குருமார்கள் அது சம்மந்தமாக ஆய்வு பண்ணி ஒரு புத்தகங்கள்லாம் எழுதி கொடுத்துருக்குறாங்க. அது எல்லா காலகட்டத்திலையும் அது பயனுள்ளதாக அது செயல்படுமா, அது பயணிக்க முடியுமாங்கிறதுல அதில் நிறைய சவால்களும் நிறைய டீட்டெயிலும் இருக்குது. அது நம்ம ஆய்வு பண்ணாமல் அந்த மாதிரி வேலைகளை செய்யக்கூடாது. இப்போ இந்த பிரமிடுக்கு சொன்னேன்ல, நீங்கள் இந்த மாதிரி வாசியில் இருக்கிற எல்லா புத்தகத்தையும் ஆய்வு பண்ணி இந்த வாசியிலேருந்து தமிழ்நாட்டில் இந்தியாவில் இப்போ என்ன மாதிரி ஒரு செயல்பாடுகள் நடக்குது, அதில் சாதித்து எப்படி நடக்குது, அதோடைய வளர்ச்சி க்ரோத் எப்படி இருக்குங்கிறதையும் நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுவும் தெரியும். அதோடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது, என்ன ஏது அப்படிங்கிறது பார்த்தா அது இயல்பாக அது தெரிஞ்சிடும். அதுவும் ஒரு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அதை ரொம்ப டீட்டெயிலிங்காக அது சொல்லணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இப்போ ஒருத்தருக்குள்ள சுவாசம் ஓடுறதே வாசின்னு சொல்லலாம். ஆனால் அவங்க சொல்கிற ஒரு பிம்பமாக ஒரு கட்டமைக்கிற வாசிகள் வேற, இயல்பாக இயற்கையாக பிரபஞ்சத்தில் நடக்கிற செயலுங்கிறது வேற. புரியுதுங்களா? இப்போ தியானங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, தியானங்கிறது ஒரு மனிதனுக்கு தியானங்கிறது நடக்காது, வராது. ஆனால் எப்படி ஒரு குழந்தை கீழே மண்டிட்டு நடக்குது, அதுக்கப்புறம் கால் தவறுந்து போகுது இல்லை, அந்த மாதிரி ஒரு தியானம் பண்ணுற ஒரு மனிதன் உட்காந்து ஒரு குருமார்கிட்டையோ பலகிட்டையோ உட்காந்து தியானம் பண்ண ஒரு ஸ்டேஜில் என்னன்னா அவன் தியானம் பண்ணக்கூடாது, தியானம் இயல்பாக அவனுக்குள்ளே வந்திருக்கணும், அது நடக்கணும், அது மலரணும், அது வியாகித்து ஒரு பெரிய வேலையை செய்யணும். இப்போ நான் ஒரு மரம் வச்சு விட்டேன்னா ஒரு ஸ்டேஜில் தான் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணும். பெரிய மரமானதுக்கப்புறம் நான் தண்ணி ஊற்றிக்கிட்டு அது மேலே கவனம் வச்சுக்கிட்டே இருந்தேன்னா அந்த மரம் சரியான வளர்ச்சியில் இல்லைன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ காட்டில் இருக்கிற எந்த மரத்தையும் யாரும் கண்காணிக்கிறது கிடையாது. அது விகாரம், அது பெரிய தீவிரமாக வளர்ந்து நிற்கிறதுக்கு காரணம் அது தன்னையே பராமரிச்சுக்கிறது. அப்போ தியானங்கிறது தன்னை பராமரிச்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. அப்போ தியானம் பண்ணுற ஒருத்தருக்கு தியானம் உருவாக்கி விட்டோம்னா அது தானாக அது க்ரோத், அது வளரணும், அதுவே ஒரு பெரிய செயலை செஞ்சுக்கணும். அப்படி அதுவே செஞ்சுக்கிறதுக்கு பேர் வாசின்னு பேர். நாம் கிரியேட் பண்ணுறதுக்கு பேர் வாசி கிடையாது. புரியுதுங்களா? அதுதான் அது தானாக வளர்ந்தா அது வாசி. நாம் சுவாசத்தை எல்லா நேரத்துக்குள்ளேயும் இழுத்து அதை ஊதி அதை திருப்பி கீழே கொண்டாந்து திருப்பி மேலே கொண்டாந்துன்னு பல ஆண்டுகளாக 30 ஆண்டுகளாக 40 ஆண்டுகளாக இதே பயிற்சியை செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு இடத்துல நீ ஊதவும் கூடாது, எதுவும் செய்யக்கூடாது. நீ எப்பொழுதும் அது நிகழணும். அதுதான் வளர்ச்சி, அதுதான் செயல். அப்போ நீ எப்பயாவது அதே பயிற்சியே குருநாதர் சொன்னார், புத்தகத்தில் எழுதி வச்சார், நான் அதே பண்ணிட்டு இருக்கேன்னா
அப்போ அது பல ஆண்டுகளாயும் உனக்குள்ள அது வளர்ச்சி வரப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதையும் நீ பார்க்கணும். வந்தாலும் அது போதியபடி அதை மீண்டும் மீண்டும் ஒரு ஆள் அது தள்ளாடி தள்ளாடி விழுந்துருது, திருப்பி தூக்கி உட்கார வைக்கிறது வேலையாக இருக்கக்கூடாது. இப்போ தியானம் எனக்குள்ள தள்ளாடி விழுந்துச்சுன்னா நான் எப்படி சேரில் உட்கார முடியும்? அப்போ தியானம் அது வளரணும், அது மேம்பட்ட நிலைக்கு வளரணும். புரியுதுங்களா? இப்போ ஒரு ராக்கெட் இருக்குது, விஞ்ஞானி கரெக்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறாரு, எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க, ஒர்க் பண்ணி டீமாக ஒர்க் பண்ணி டைம்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு இடத்துல வச்சு அதை ஏற்கிறாங்க. இப்போ என்னுடைய ராக்கெட்டு நானே ஒரு ராக்கெட்டு தான். எனக்கு தியானம் இயற்கையாக கிடச்சிச்சு, இயற்கையாகவே வளர்ந்துச்சு, அது ராக்கெட்டாகவே அதுவே கிளம்பி மேலே வருது. அப்போ நான் எதுவுமே அந்த சுவிட்சையும் போடலை, எந்த கிரியேட்டும் பண்ணலை, யாரும் எதுவும் செய்யலை. அது இயற்கையாக இயல்பாக இறைவனால் தீர்மானிக்கப்பட்டு இந்த பொருள் வளருது. அதுதான் இயல்பு, அதுதான் இயற்கையாகவே நிகழ்றதுங்கிறது. இப்போ என்கிட்ட இருக்கிறவங்களையும் நான் இயற்கையாகவே வளர்ந்துருக்கிறேன், அந்த இயற்கையாக வளர்ந்ததோடைய செயல்பாடுகளை எனக்கு தெரிஞ்சதுனால உங்களுக்கு ஏற்ற மாதிரி எந்தெந்த மரம் எந்தெந்த மாதிரி வளரும், நான் என்ன மாதிரியே எல்லா மரமும் வளரும்னு நான் சொல்லலை. என்கிட்ட வர்ற மாணவர்கள்ட்ட என்னென்னா, ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது, ஒவ்வொரு க்ரோத் இருக்குது. அந்த உயிர் துளிகளுக்கு ஏற்ற மாதிரி அது என்னென்ன மாதிரி கிளைகள் அடிக்கும், என்னென்ன மாதிரி பூக்கள் பூக்கும், என்னென்ன மாதிரி காய்கள் காய்க்கும், அந்தந்த மரத்துக்கும் வெவ்வேறு வேரியேஷன் இருக்குது. அது இயல்பாக இயற்கையாகவே என்னை சந்திக்கும் போது, என்னோட பயணிக்கும் போது அது வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் பஞ்சபூதத்துக்குள்ளே வளர்க்கப்பட்டவன். இப்போ என்னை சந்திக்கிறவங்களும் இந்த பஞ்சபூதத்தோட தாக்கம் அவங்கக்கிட்ட இருக்கும். இதுதான் விஷயம். இப்போ பஞ்சபூதத்தோட அனுமதி இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவும் இயங்காது, தியானமும் இயங்காது, ஒரு பிறப்பு இறப்பும் இயங்காது. அப்போ பஞ்சபூதம் அனுமதி இல்லாமல் நான் வளரல, நான் இல்லை. புரியுதுங்களா? அப்போ அந்த பஞ்சபூதத்தோட தன்மை எனக்குள்ள கிடைக்கப்பட்டாதான் நான் வளர்றேன், நான் மாறுறேன். அப்போ எனக்கு குருவாக இருக்கிறது யார் இருக்கா? பஞ்சபூதங்களாக இருக்குது. அப்போ காற்று எனக்கு தியானத்தை கற்றுக் கொடுக்கறதுக்கோ அது என்னோட வாய்க்கு இருக்கிறதுக்கோ வாய்ப்பை ஏற்படுத்துது, நெருப்பு வாய்ப்பை ஏற்படுத்துது, நீர் வாய்ப்பை ஏற்படுத்துது, மண் வாய்ப்பை ஏற்படுத்துது, ஆகாயம் வாய்ப்பை ஏற்படுத்துது. இப்போ இருக்கிற பஞ்சபூதங்களாக இருக்கிற எல்லாமே அந்த வாய்ப்புகளை உருவாக்கி எனக்கு வளர்றதுக்கு வாய்ப்பை அது கொடுத்ததுனால தான் நான் வளர்றேன். இதில் 100 மீட்டர்லேருந்து 1300 மீட்டர் மேலே உயர்ந்து நீங்க இப்ப நான் சொல்றதோட தன்மை வேற. நீங்க உடனே ஐயா பறக்குவாரு அப்படின்லாம் நினைச்சிடாதீங்க, அந்த மாதிரிக்குள்ள போயிடாதீங்க. நான் இயல்பா என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த பஞ்சபூதத்தோட கனெக்ட் இல்லாம யாருக்குமே தியானம் கிடைக்காது. அப்ப இந்த பஞ்சபூதம் எப்படி பார்க்குதுன்னா, அவங்க செயற்கையா இல்லாம இருந்தா அதோட உதவி அவங்களுக்கு தீவிரமா கிடைக்குது. இப்ப எனக்கு எப்படின்னா, அதை நான் செயற்கையா பணத்துக்கோ ஆசிரமத்துக்கோ ஆசைக்கோ இல்லை என்னோட தனிப்பட்ட முறையில் என்னுடைய தொழில் மேம்பாட்டுக்கோ நான் அதை மாதிரி ஒரு சூழலை கிரியேட் பண்ணவும் இல்லை, அமைக்கவும் இல்லை. எனக்கு அடிப்படையாகவே தியானம்னா என்னன்னு தெரியாது, ஆனால் நான் வளர்ந்தேன். அப்போ நான் போய்கிட்டே இருக்கும்போது அந்த வளர்ச்சிக்கான காரணங்கள் எனக்கு என்னென்னு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் மேலும் மேலும் நான் வளரும்போது எனக்கு தேவை என்ன, இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த எண்ணங்கள் எனக்கு உருவாகலை. அப்போ முழு சப்போர்ட்டு பஞ்சபூதத்தோட சப்போர்ட்டு எனக்கு கிடச்சிச்சு. அதோடைய வளர்ச்சியில் தான் நான் வளர்ந்தேன். அப்போ அது எதால் இயங்குதுன்னா, இந்த பிரபஞ்சத்தால் இயற்கையாக தானாக இயல்பாக இயங்குது. அப்போ ஒட்டுமொத்தமான அண்ட சராசரத்தில் இருக்கிற அனைத்து உயிர்களுக்கும் இன்புற்று வாழ்வதற்கும் அனைத்து செயல்களுக்கும் இப்போ இந்த இடத்துக்கு ஒரு உயிர் இருக்குது. புரியுதுங்களா? இப்போ இங்கே பட்டை மரம் தான் இப்போ நாம் உட்காந்துருக்குறோம், நம்மகிட்ட இருக்கிற உயிர் தன்மையில் இந்த பட்டை மரத்துக்கு கூட ஒரு உயிர் தன்மை போகும். இந்த பட்டை மரத்துக்குள்ள கூட ஒரு 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 அலைவரிசை வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதை எப்படி நீங்கள் உறுதிப்படுத்துறீங்க அப்படின்னா, என் வீட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா நிலவாசப்படியில் போய் உட்காந்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு தியானம் வரும். என் வீட்டை கதவை கழட்டிட்டு கதவு மேலே உட்காந்திங்கன்னா ஒரு தியானம் வரும். அந்த கதவெல்லாம் அறுத்து செத்து போச்சு இல்லை, ஆனால் அதுக்கெல்லாம் ஒரு உயிர்த்தன்மை இந்த ஒரு அலைவரிசையினால் கிடைக்குது. அப்போ வீடுகளில் இருக்கிற எல்லா செயல்கள்லையுமே இந்த அலைவரிசையோட தாக்கம் இருக்கும். அதுக்கெல்லாம் மெயின் காரணம் அவங்க இயல்பாக வளர்ந்ததுனால அவங்கக்கிட்டேருந்து ஒரு growth ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ ஒருத்தர் என்னக்கிட்டேருந்து என்ன ஒரு அட்வான்டேஜ் என்ன ப்ளஸ் இருக்குன்னா, இந்த பஞ்சபூதத்தோட உதவியும் இயற்கையாக வளர்ச்சி கிடைச்சதுனால சந்திக்க வர்றவங்களுக்கும் இயல்பாக இதுகிட்டேருந்து ஒரு செயல் தானாகவே நிகழும்.
இது கேட்டு நிகழ்றதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. அது அவங்களுக்கு இயற்கையாகவே என்னை பார்க்கறதுக்கு அனுமதி இயற்கை இறைவன்லேருந்து கிடச்சி அவங்களுக்கு இந்த இயல்பாக நடக்குதில்லை. அது மட்டும்தான் வேலை. மற்றது எல்லாமே தானாக நடக்கும். நீங்கள் இந்த தியானத்தை கொடுத்துருங்க, இந்த இதை கொடுத்துருங்க, அதை கொடுத்துருங்கலாம் கேட்க வேண்டியதில்லை. இந்த வந்துடணும், நம்ம கூட ட்ராவல் பண்ணணும். இது 2 மட்டும்தான் சாத்தியமாக இயற்கை அமைச்சிருச்சுன்னா அதே இயற்கை இயற்கையாக இருக்கிற அந்த செயலையும் பெறறதுக்கான வாய்ப்பை உருவாக்கும். அதற்கப்புறம் சில மாதங்களுக்கோ சில வாரங்கள் கழித்து நம்ம உடல்லையே நம்ம வாழ்க்கையிலேயே சிறு சிறு சேஞ்சுகள் உருவாகிட்டே இருக்கும். இதுதான் இப்படி தான் அந்த மாற்றம். அப்போ இயல்பாக இந்த மாதிரி தான் எல்லாரும் வளரணும், வளரப்படணும் அப்படிங்கிறது தான் அதோட விஷயம். இப்போ காடுகள் மலைகளுக்கெல்லாம் நீங்கள் தோட்டம் துறவுகள்லாம் யாருமே உருவாக்கலை, ஆள்கள்லாம் இருந்து பயிரிடலை. அப்போ பார்த்தீங்கன்னா வேற மாதிரி அந்த பயிர்கள்லாம் வளர்ந்து நிற்குது. அது காரணமே இந்த பஞ்சபூதத்தோட செயல்பாடுகள் தான். இதுதான் அதோட மெயின். அப்போ இதே மாதிரி தான் காடுகள் மலைகள் எல்லாம் எந்த கிளாஸும் இல்லாமல் மலைத்தொடர்களில் உட்காந்து நிறைய பேர் ஞானியாக இருக்காங்க. யாருமே இல்லாமல் தனிமையில் ஒரே ஒரு ஆளாக சாப்பாடு இல்லாமல் எதுவுமே இல்லாமல் ஒரு மலைத்தொடர்களே கடந்து அவர் முழுமையான அனுபவத்தோடு வெளியில் வந்திருக்கிறாங்க. இப்போ எந்த வகுப்பும் கிடையாது, எந்த செயலும் கிடையாது, எதுவுமே கிடையாது, எந்த டெக்னிக்கல் கிடையாது, எதுவும் கிடையாது. சும்மா அப்படி உட்கார்ந்தவர் ஒரு விரக்தியில் போய் வீடெல்லாம் திறந்துட்டு போய் உட்கார்ந்தவர் ஒரு இடத்துல. அப்போ இயற்கையோட பிரபஞ்சத்தோடைய சப்போர்ட்டு கிடச்சிருச்சு. அவர் போய் உட்காரும்போது பிரபஞ்சம் ஆதரிச்சிருச்சு. இப்போ பிரபஞ்ச காடுகளில் இருக்கிற எல்லா செயலும் ஒரு சாதாரணமாக இந்த இடத்துல உட்காந்தோன்னா ஒரு நட்டுவாக்களி உன்னை கடிச்சு விட்ரும். இந்த பிரபஞ்சம் ஆதரிச்சிச்சுன்னா நாகமே வந்தாலும் உன்னை கடிக்காது. அப்போ ஒரு 12 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் காடுகளில் மலைகளில் ஒருத்தன் எந்த தொடர்பும் இல்லாமல் வளர்றான்னா அது பிரபஞ்சத்தோட அனுமதியால தான் வளர்றான். இல்லைன்னா அவன் எப்படி வளர முடியும்? அப்போ அவன் வளர்ந்து வர்றான். அது வர வரைக்கும் அது உதவுது. அவனுக்குள்ள எந்த விஷயமும் வந்துடாமல் பார்த்துக்குது. அப்படியே சிறு சிறு செயல்கள் வந்தாலும் அவனுக்கு பாதிப்பு இல்லாமல் பார்த்துக்குது. அப்போ அவன் வளர்ந்து முடிச்சோன்னே ஒரு இடத்துல விழிக்க வைக்குது அதுவே. அப்புறம் பார்க்குறான், பெரிய க்ரோத் ஆகிருக்கிறான். இறங்கி அவனுக்குள்ள தோன்றதை எல்லாத்தையும் செய்கிறான். அவன் செய்யறது எல்லாமே மக்களுக்கு வியர்ப்பாக இருக்கு. அப்போ மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் சொல்லலை நான் ஞானின்னு. இப்போ நாமளாச்சும் கூக்குரல் சொல்கிறோம், நானாக சொல்கிறேன் நான் ஒரு ஞானிங்க, நான் சித்தருங்க, நம்ம யோகிங்க அப்படியெல்லாம் நம்ம கூட சொல்லலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம கூட சொல்கிறோம் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. ஆனால் உண்மையான அந்த செயல்பாடுகளுக்குள்ள மாறுறவங்க யாராக இருந்தாலும் அப்படி சொல்ல அவசியம் இல்லை, சொல்லவும் தேவையில்லை. ஒரு பண்டைய காலகட்டத்தில் எப்படி இருந்துச்சுன்னா அவங்க பண்ணுற வினோதத்தை பார்த்து மக்கள் தான் பேர் வச்சாங்க. இவர் என்ன அதிசயமான ஒரு ஆளாக இருக்காரு, இவர் என்ன பெரிய சாமியாக இருக்காரு, இவர் பெரிய குருப்பா, இவர் என்னப்பா சித்தெல்லாம் பண்ணுறாருப்பா, அதிசயம், சித்தராக இருப்பாரோப்பா, இப்போ பெரிய மகானா இருப்பாரோ, பெரிய ஞானியா இருப்பாரோ அப்படின்னு இந்த பேர்கள்லாம் மக்கள் தான் சூட்டினாங்க. மக்களுக்கு அன்றாடம் அவர் பயணிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு தெருவில் பயணிக்கிறாரு, ஒரு வீதியில் பயணிக்கிறாரு, ஒரு இடத்துல உட்காந்துருக்கிறாரு. அப்போ அவங்க பார்த்துட்டு அவருடைய வினோத செயல்களையும் அவர்கிட்டேருந்து இருக்கிற சின்ன சின்ன சேஞ்சஸ், பேசுறது, இதெல்லாம் ஒப்பீடாக எடுத்து பார்த்துட்டு இவர் ரெகுலரான ஆள் இல்லைன்னா அவங்களே ஒரு செயல்பாடுகளுக்குள்ளே அவரை கூப்பிடுறது, வணங்குறத ஏற்படுத்திக்கிறாங்க. அவ்வளோதான் விஷயம். என்னை வணங்குங்க அப்படின்னு ஒரு ஞானி சொல்ல மாட்டார். அப்போ வணங்குறதுக்கு அவங்க எங்கே தயாராகிறாங்கன்னா, நாம் சுற்றி பார்த்ததுல எவனுமே அப்படி இல்லை, இவர் வேற மாதிரி இருக்காரு, இவரை வணங்கணும், இவர் சாமி சாதாரண ஆள் கிடையாது அப்படின்னு அவனே வணங்குறான். புரியுதுங்களா? இதுதான் அதோடைய செயல். ஒருத்தன் நான் ஞானிங்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அது கேட்க வேண்டியதில்லை. இப்போ இந்த காலகட்டத்தில் என்னன்னா ஞானிகளே கேட்க வேண்டிய ஒரு சூழலும் ஒரு நிர்பந்தம் அங்கே உருவாயிருச்சு. ஏன்னா அவன் ரொம்ப ஒரு 500 அடி போர் போட்டு தண்ணி வராத இடத்துக்குள்ள கிடக்குறான். அவனை மேலே கொண்டு வந்தாதான் கொஞ்சமாச்சும் அவன் அடுத்தது ரெடி ஆகிறதுக்கு வாய்ப்பை உருவாக்குவான். காரணம் இந்தியா பொறுத்தல பல போலி இல்லை, இந்தியான்னு இல்லை, உலகம் முழுக்க அது போலின்னு சொல்ல முடியாது. அது இந்த உலகம் இப்படி தான் இருக்கும். அப்போ போலிங்கிறது எதனா, நீங்கள் ஒரு குருமார்களை வச்சு மட்டும் போலின்னு கிடையாது, மக்களே போலியாக தான் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் அறியாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பேர் என்ன சொல்லலாம்? ஒருத்தர் நான் இருக்கிறேன், என்னை நல்லவனா கெட்டவனான்னு அறிய முடியலைன்னா உங்களுக்கு என்ன பேர் சொல்லலாம்? குழப்பவாதின்னு சொல்லலாமா, தெளிவில்லாத ஆள்னு சொல்லலாமா, இல்லை புரிதல் இல்லைன்னு சொல்லலாமா, இல்லை ஞாபக மறதின்னு சொல்லலாமா, இல்லை என்ன சொல்லலாம்? அதே தான். அப்போ
இந்த மாதிரி ஆப்போசிட்டில் மக்களுக்கு புரிதல் இல்லை. அப்போ மக்களுக்கு புரிதல் இல்லாதவங்களுக்கு சில குருமார்கள் புரிதலை ஏற்படுத்த ட்ரை பண்ணுறாங்க. அப்போ ஏதோ கொஞ்சம் புரிஞ்சிட்ட மாதிரி அவரை குருவாகவே பெரிய குருவாவோ கடவுளாவோ ஏற்றுக்கிறாங்க. புரியுதுங்களா? இப்போ ஒரு பெண் இருக்கிறா, அவள் வாழ்க்கையில் வெறுத்து போகிறா, துன்பம் துயரம், கணவனுக்குள்ள சண்டை, எல்லா துயரத்தில் இருக்கிறான். அப்போ ஒரு மணி நேரம் அவனோட ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒரு ஆணை மீட் பண்ணுறான். மீட் பண்ணி அவன் என்ன சொல்கிறான்னா, அவகிட்ட இருக்கிற துயரத்தெல்லாம் சொல்கிறான். அப்போ அவன் பயங்கர ஆறுதலை சொல்லி, நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் பெரிய ஆளாக வந்துடுவீங்க அப்படி இப்படின்னு அவன் மோட்டிவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஒரு ஸ்டேஜில் அவன் என்ன ஆயிட்டான்னா, நம்ம கணவன் இவங்க எல்லாம் வாழ்க்கையெல்லாம் இல்லை, இந்த பையன் எப்படி இருக்கான் பாரு, நமக்கானே ஒருத்தன் நம்மளை எப்படி காது கொடுத்து கேட்குறான், நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்துக்கிறான், இவனை மாதிரி ஒரு ஆளை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், கடவுள் இவனை நம்மள்கிட்ட கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி அந்த துயரம் துன்பத்தை எல்லாம் மறந்துட்டு இவன் தான் எல்லாமே அப்படின்னு பிடிச்சி போச்சு. இங்கே வந்துட்டா, இவனோட உன்னையோட வாழ்றேங்கிறா. அப்புறம் தான் தெரியுது அவனுக்கு இவ 19வது பொண்ணுன்னு. அவன் இருக்கான் பாருங்க, கோவப்பட்டான் பாருங்க, அவன் ஒரிஜினலா உண்மையான ஆளு. இப்போ உண்மையான ஆளுங்கள் நிறைய கோவப்படுவாங்க, டபால்னு அடிப்பாங்க பொண்டாட்டிகளை. புரியுதுங்களா? இந்த சில கதாபாத்திரங்கள் வினோதமாக இருக்கும். ஏன்னா அவன் சில இடத்துல ஒரு கணவன் தகப்பனாகவும் மாறுவான், சில இடத்துல ஆசிரியராகவும் மாறுவான். ஏன்னா அவனுக்கு சில கடமைகள்னு இருக்குது, சில பொறுப்புகள்னு இருக்குது, அதை கையாளுறது வழி நடத்த வேண்டிய ஒரு சூழல்கள் அவனுக்கு இருக்குது. அதனால அவன் சில ரோல்கள் அவன் எடுக்க வேண்டியது இருக்குது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, படத்தில் இருக்கிற கதாநாயகிகள் மாதிரியே நம்ம புருஷன் இருக்கணும், படத்தில் இருக்கிற சூழல் மாதிரியே டூயட் பாடணும், மல்லிகைப்பூ சாயந்தரம் ஆனால் 5 மணிக்கு வாங்கிட்டு வந்துடணும், அப்புறம் ஒரே தூக்கிக்கிட்டே ஓடணும், அப்புறம் தோளில் தூக்கிட்டு பாடணும், அப்புறமா எல்லாம் நடந்த கதையை 24 மணி நேரத்தில் நடந்த கதையை இந்த காதில் ஒரு 1/2 மணி நேரம், அந்த காதில் 1/2 மணி நேரம், அப்புறம் அந்த பக்கம் படுத்து அந்த பக்கம் 1/2 மணி நேரம், இப்படி பல டைரக்ஷனில் படுத்து பல நடிகர்கள் சொல்கிற மாதிரி படுத்து சொல்லணும். கண்ணு என்ன நடந்துச்சு தெரியுமா, காலையில் மத்தியானம் என்ன நடந்துச்சு தெரியுமா, இந்த மாதிரி சொல்லணும். அப்புறம் இவங்களுக்கு காலைல குளிச்சுட்டு எல்லா உண்மையும் என் கணவர் எதையுமே மறைக்க மாட்டார், எல்லாத்தையும் சொல்லிடுவார், அவர் பியூரான ஆள் அப்படின்னு இவங்க உலகத்தில் போய் அறிவிப்பாங்க காலையில். இந்த மாதிரியெல்லாம் வாழ்க்கையை நடத்தவும் முடியாது, பண்ணவும் முடியாது, இந்த மாதிரி புரிதல்களை ஏற்படுத்திக்கவும் கூடாது. புரியுதுங்களா? அப்போ அது வேற ஒரு சூழல்கள் தான், அது அவங்களுக்கு அது புரிஞ்சு அது நடந்துக்கணும். அப்போ போலி குருமார்களுக்கும் கூட என்னன்னா, அவர் போலி குருமார் கிடையாது, அவரை பிடிச்சி போச்சு போகிறான். புரியுதுங்களா? நல்ல குருக்கிட்ட வந்தவன் பிடிச்சி போயெல்லாம் இருக்க மாட்டாங்க, அவனுக்கே தெரியாமல் இருப்பான். என்கிட்ட இருக்க யாருமே பிடிச்சி போயெல்லாம் கிடையாது, ஏன் இருக்கிறாங்களே தெரியாது, அதுதான் சீக்ரெட் ரகசியம். புரியுங்களா? அதிசயம்லாம் ஒன்றும் நடக்காதுங்க, ஆனால் ஏதோ ஒன்று இங்கே இருக்கணும் அப்படிங்கிற அந்த உள் உணர்வு இருக்க வைக்கும், அவ்வளோதான் விஷயம். ஒரு கொசுவலை இருக்குது அவங்க மேலே, அது அவங்களுக்கே தெரியாது. அதுதான் அந்த பிரபஞ்சத்தோட இயற்கையாக நிகழ்றது.